ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம அஷ்டமி பைரவர் பரிகாரம், செய்வினை ஏவல் ஆபத்து நீங்க வடுக பைரவர் மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். பல பைரவரின் ரூபங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு ரூபம்தான் இந்த வடுக பைரவர். இந்த வடுக பைரவரை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் போக்கி பாதுகாப்பை தருவார், பயத்தை போக்குவார், ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளை அகற்றுவார். நீதிமன்றத்தில் வழக்கில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வந்து விடுவார். மேலும் கடன் பிரச்சனைகள், உடல்நிலை கோளாறுகள், மன அழுத்தங்கள், இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கண்டிப்பாக இந்த வடுக பைரவர் கொடுப்பார். அந்த வடுக பைரவரின் மந்திரம், மூல மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் கோவிலுக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை. இந்த அஷ்டமி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் வடுக பைரவரை மனதார நீங்கள் நினச்சிட்டு சொன்னாலே போதும். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இந்த அஷ்டமி வருது. வளர்பிறை அஷ்டமியாக வருகின்றது. சனிக்கிழமை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்கள் இந்த வடுக பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் வீட்டிலேயே எளிதாக தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். பல ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் சதி செய்கிறாங்க, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்றார்கள். அல்லது அந்த தீய சக்திகளின் மூலம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் வச்சு நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் பைரவர் தான். அதுவும் இந்த வடுக பைரவருக்கு இதை எல்லாவற்றையும் போக்கி உங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. முக்கியமாக உங்கள் மன பயத்தை போக்கி, மன அழுத்தத்தை போக்கி, மனத்தில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது எப்படி வழிபடுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஆபத்து போக்கக்கூடிய வடுக பைரவர் மந்திரம். ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபதுத்தாரணாய குரு வடுகாய க்ரீம். ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபதுத்தாரணாய குரு வடுகாய க்ரீம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியாக இருந்தாலும் சரி, மற்ற அஷ்டமியாக இருந்தாலும் சரி, அஷ்டமியே இல்லாத நாட்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆபத்தில் யார் உதவுவான்ற அந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு 9 நாளைக்கு தினமும் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். வேறு எந்த எண்ணெயிலும் ஏற்றக்கூடாது. ஒரே ஒரு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி ஒரு பிளேட் மேலே பூஜை அறையில் வச்சுருங்க. கால பைரவர் படம் நம்மகிட்ட இருக்காது. அதனால் இந்த வடுக பைரவரை நம்ம மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வடுக பைரவரின் மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 10 நிமிஷம் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். எத்தனை தடவை அப்படின்லாம் நீங்கள் கணக்கு பார்க்க வேணாம். ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான். ஆபத்தை போக்கக்கூடிய அருமையான மந்திரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும். இதை அஷ்டமி அன்னைக்கு தான் செய்யணுன்றது கிடையாது. தொடர்ந்து 9 நாட்கள் ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து 9 நாள் மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சொல்லி பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆபத்துக்களில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தீய சக்திகளின் தொல்லையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய வழக்குகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, இதை நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அந்த வடுக பைரவர் உங்களை அந்த ஆபத்திலிருந்து உடனடியாக கை தூக்கி காப்பாற்றி உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பார். ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். இது மாதிரி பல எளிமையான கடவுள்களின் மந்திரங்கள், பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.